கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே என்னை குணமாக்கும். ரஃபானி அதுனாவே ரஃபே, ஹீல் மீ ஓ லார்ட் அண்ட் ஐ ஷால் பி ஹீல்டு. எரேமியா 17:14. ஒரு அவசரமான ப்ரேயர் ரெக்வஸ்ட். எரேமியா வெளிப்படையாக கேட்கிறார், என் மனம் மிகவும் சோர்வாக இருக்கிறது, என்னை சுகமாக்கும், எனக்கு தேவ கிருபை இப்போ தேவை என்று ஒப்புக்கொள்கிறார். எல்லாம் சரியாகிவிட்டது என்று நம்ம நடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல எரேமியா தனிமைப்படுத்தப்பட்டார். எல்லாரும் அவரை எதிர்க்கிறார்கள், அவரை வெறுக்கிறார்கள். அப்போது எரேமியா இந்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய டெலிவரன்ஸ்க்காக அவரே ஜெபிக்கிறார், ஆண்டவரை நம்புகிறார். அவருடைய இருதயத்தில் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று கதறுகிறார். நாள்பட்ட சோர்வை ஒப்புக்கொள்ளணும். ரஃபானி என்னை குணமாக்கும், ஆண்டவரை கேட்கணும், யெகோவா ரஃபா தெய்வத்தை. ஸோ மக்களின் விமர்சனங்களிலும் கடவுளையே உங்கள் பாதுகாப்பான இடமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபு 34:6 பார்க்கும் பொழுது, மீறுதல் இல்லாதிருந்தும் என் காயம் ஆறாததாய் இருக்கிறது. யோபு தான் அனுபவித்து வந்த கடுமையான உடல் அண்ட் மன உளைச்சல், அதை விவரிக்க அனூஷ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். யோபுவின் ஃப்ரெண்ட்ஸு பல வருடங்களாக அதை பார்த்து அவசரமாக தவறான காரணங்களையெல்லாம் கூறினார்கள். ஆனால் யோபு தனது வலி அவர்களின் மேலோட்டமான உபதேசங்களினால் தீர்க்க முடியாத அளவுக்கு ஆழமாக, தீராத காயமாக ஆழமாக இருக்கிறது அனூஷ் என்ற எபிரேய மொழியில் கூறுகிறார். பல மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளித்து அவளை மேலும் மோசமாக்கி விட்டனர். அவளிடம் இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு அவளை முன்னைவிட கவலைக்கிடமான ஒரு நிலையில்தான் விட்டுவிட்டார்கள். மார்க்கு 5:26 பார்க்குறோம். 12 years of exhaustion. அதாவது அந்த பெண்ணிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால், ஷீ ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஹர் ஹெல்த், ஹர் டிக்னிட்டி, ஃப்யூச்சர், மணி, எல்லாமே மருத்துவர்களால், மனிதனால் குணப்படுத்த முடியவில்லை. அனூஷ் என்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு நீண்ட கால துயரத்தில் அவள் போயிட்டான். பியாண்ட் ஹியூமன் ரெமடி. இந்த மாதிரியான இடத்திலே மனிதர்கள் ஆறாத காயம் என்று கைவிடும் அந்த அனூஷ் எல்லையில்தான் ஆண்டவர் தெய்வீக குணமாக்குதல் அனூஷ் தொடங்குகிறது என்று பார்க்குறோம். ஸோ மனிதனின் முயற்சிகள் காயங்களை ஆற்றாது. எகிப்தோ பாபிலோனோ காயங்களை ஆற்றாது. தேவனுடைய தலையீடு தான் அப்போதான் முழுமையான ஹீலிங். ஸோ கம்ப்ளீட் ஹீலிங், அப்சல்யூட் ஹீலிங் அவரிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரஃபானி அதுனாய் வே ரஃபே, கர்த்தாவே என்னை குணமாக்கும். சுற்றிலும் விரக்தியான சூழ்நிலையில் எரேமியா ஒரு காயப்பட்ட மனிதனாக அங்கே சிறையிருப்பிலே இருக்கிறார். தேசத்திலே யுத்தம், யூதா தேசம் வீழ்ச்சியடையும் சூழ்நிலை. வெளியிலேருந்து எந்த சப்ளையும் உள்ளே வரவில்லை. இன்றைக்கு நமக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டமார்ட், அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் என்று நிறைய உணவு தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் இவை இல்லை என்றால் நம்மளால் இமேஜின் பண்ணக்கூட முடியாது இல்லையா? ஆனால் எரேமியா காலத்தில் அந்த டோட்டல் சிஸ்டம் பிரேக் டவுன். அன்றைக்கு நெபுகத்நேச்சர் 2 கோரேஸ் ராஜாவுக்கு முந்தி இருந்த ராஜா, பாபிலோன் ராஜா, எருசலேமையும் ஆலயத்தையும் அவர் முழுவதுமாக டெஸ்ட்ராய் பண்ணி அழித்து யூதா மக்களை அடிமைகளாக்கி கொண்டு போகிறான் என்று பார்க்குறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 587. அப்போ அந்த சூழலில் நாடு கடத்தப்பட்ட யூதர்களின் அந்த வலிகள், அப்போ அவங்க செய்த ஒரு கோட் ஸ்விட்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகலில் அவர்களுடைய மொழியை பேசுவார்கள், இரவிலே தங்களுடைய மொழியிலே ஆண்டவரை அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்ற அந்த, அதாவது ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்முடைய உடம்பை நல்லா ஃபிட் பண்ணலாம், அதாவது ஃபிசிக்கல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை மறுபடியுமாக சொல்லும் பொழுது நம்முடைய ஃபெய்த் மசில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். அல்லேலூயா. எரேமியா 30:17 பார்க்கும் பொழுது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுவேன். அந்த காயங்கள் ஆருக்கா என்று சொல்லப்படுகிறது. அதாவது புதிய ஒரு சதை உருவாகிறது. ஐ வில் கம் வித் ஹீலிங் க்யூரிங் த இன்க்யூரபிள். அப்போது ஆறவே ஆறாத அந்த புண்களை நான் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:7. ஸ்தோத்திரம். அப்போது இந்த இடத்துல உடனடியாக ரஃபா மாதிரி இமீடியட் ஒரு ஹீலிங் மிராக்கிள் இல்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாள்பட்ட புண்ணா ரணமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் த இன்க்யூரபிள், அதை ஆண்டவர் அதை குணப்படுத்துகிறார். அது மெதுவாக ஒரு நடக்கிறது என்று, மெதுவான ஒரு ப்ராசஸ். அந்த இடத்துல புதிதாக அந்த புண்ணின் மேலே ஒரு சதை எழும்பி அந்த புண்ணை மூடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது பார்க்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும், காயப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த நேரத்தில் ஆருக்கா அந்த புதிய ஹீலிங், புதிய ஆரோக்கியத்தை ஆண்டவர் வர பண்ணுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்க்கும் பொழுது ஏசாயா 53:5 பார்க்கும் பொழுது, அவர் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்போ இது ஒரு ப்ராசஸ். அவர் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது இது ப்ராசஸ். இப்போ மெதுவாக அந்த காயமானது மூடப்படுகிறது. அப்போ அது ஒரு தழும்பாக மாறுகிறது. அந்த தழும்பானது முன்பிருந்த அந்த தோலை விட மிகவும் ஒரு உறுதியான ஒரு தழும்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போது 1 பேதுரு 2:24 பார்க்கும் பொழுது, அவர் தழும்புகளினால் குணமானீர்கள். அப்போ அது ரிசல்ட், அது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நாம் அந்த காயத்திலிருந்து குணமானோம். பாஸ்ட் டென்ஸ். ஆண்டவருடைய அவர் மேலே நம்ம வைக்கிற அந்த விசுவாசம், வார்த்தைகள் அந்த குணத்தை, அந்த சுகமாக்குதலை கொடுக்கிறது. யெகோவா ரஃபா, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம் மீது அவர் ஊதுகிறார். அந்த சுவாசம் படும் பொழுது மறுபடியுமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையே யெகோவா ரஃபா. ஆண்டவருடைய நாமமே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய நாமங்கள் இருக்குது பாருங்கள். யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷமா, யெகோவா ஷலோம், யெகோவா ஒசேனு, யெகோவா சிட்கேனு. அப்படி ஆண்டவருடைய நாமமே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது யெகோவா ரஃபா, குணமாக்கும் தேவன். நான் உன்னிடம் குணப்படுத்த முடியாத உன் காயங்களை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் ஃபார் யூ ஐ வில் கம் வித் ஹீலிங் க்யூரிங் த இன்க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்மை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் நம்மை ஒரு ஹோப்லெஸ் என்று, குட் ஃபார் நத்திங் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் they all gave up on you and dismissed you as hopeless. That good for nothing சியோன் தேசம், யூதா தேசம் புறக்கணிக்கப்பட்டது. அந்த யுத்தத்திலே கடைசியாக அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். இப்போ எல்லாரும் பாபிலோன் தேசத்தில் அவர்களை பார்த்து கேலியாக அவர்களை விமர்சித்தார்கள். ஆனால் இந்த இடத்திலும் தேவன் அவர்களோடு இருப்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். நோ ஒன் கேர்ஸ் அபவுட் மீ. எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினைத்தா
எல்லாரும் என்னை மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க, என்னை ஓரம் கட்டுறாங்க அப்படின்லாம் நினைத்தீர்களானா அவசரப்படாதீங்க, அந்த ஹோப்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தையானது ஆறுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. நானும் கூட அதிகமாக காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் திடீரென்று உடனே ஆறாத காயமும் உண்டு. ரஃபா என்று சொல்லும் பொழுது இமீடியட் மிராக்கிளாக உடனே உயிர்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் ஆருக்கா அந்த புது சதை வளர்வதற்கு மருத்துவ ரீதியாகவே காலம் தேவைப்படுகிறது. அந்த சதை வளர்ந்து அந்த காயத்தின் புண்ணை அது மூடும், அது தழும்பு எனப்படுகிறது. அப்போது அந்த தழும்பு ஆருக்கா என்ற தழும்புடன் கூடிய இந்த ஆற்றப்படுகிற காயமானது அது மெதுவாக அது ஆறினாலும் ஆனால் அது இன்னும் உறுதியாக மாறுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது எரேமியா இந்த இடத்திலே கர்த்தரை நம்புகிறார். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். தேவரீரே என் துதி என்று சொல்லுகிறார். கீ தகலாத்தி அட்டா அப்படின்னா நீரே என் துதி, யூ ஆர் மை ப்ரைஸ். அப்போ அல்டிமேட் வேலிடேஷன் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறார். மற்ற சூழ்நிலைகளோ மற்ற விமர்சனங்களோ மற்ற தர்க்கங்களையோ எதையுமே அவர் நம்பவில்லை. கர்த்தரை மாத்திரமே நம்பி யூ ஆர் மை ப்ரைஸ், நீரே என் துதி என்று ஆண்டவரை அவருக்கே முழு தன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்க்கும் பொழுது தெலித்தா கியூமி மார்க்கு 5:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறிய பெண்ணை அவர் எழுப்புகிறார் என்று பார்க்குறோம். ஆண்டவர் அந்த எவூர்வின் ஜெய்ஸ்ரஸுடைய அந்த மகளை குணப்படுத்துவதற்காக தான் அவர் கிளம்புகிறார். ஆனால் வழியிலே நாம் பார்த்த அந்த 12 வருட பெண் அவரிடம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் பாருங்கள், எப்பொழுதுமே அவர்கிட்ட ஒரு டீப் கம்பேஷன், ரொம்ப மனதுருக்கத்தோடு தான் பேசுவார். ஸ்தோத்திரம். பெண்ணே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. டாட்டர், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல் அப்படின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 2:5 பார்க்கும் பொழுது சன், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட பார்க்கும் பொழுது ஒரு 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 நல்ல மனதுருக்கம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது மோசேயின் காலத்திலே பிரமாணங்களின்படியாக அவர்கள் அந்த நோயாளியை தொடக்கூடாது. ஆனால் ஆண்டவரோ அந்த குஷ்ட ரோகிகளை அவர் தொடுகிறார். லெப்ரசி பேஷண்ட்னாலும் தொடுகிறார். இந்த இறந்து போன பெண்ணை கூட கையை பிடித்து அவளை தூக்கி தெளித்தா கியூமி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே இந்த நாள்பட்ட ஒரு நோயாளியை தொடும் பொழுது அவருக்குள்ளே ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஹியூமன் டிக்னிட்டி பாருங்கள், எல்லாரும் ஒதுக்கி வைத்து இருக்கும் பொழுது, எல்லாரும் அவரோடு பேசாமல் அவரை தள்ளி வைத்திருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் அந்த தொடும் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதே அத்தாரிட்டி அவர் சொந்த அதிகாரத்தோடு குணப்படுத்துகிறார். மோசேயின் காலத்திலோ ஆண்டவரிடம் அவர்கள் ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொந்த வார்த்தையினாலே குணப்படுத்துகிறார், சொந்த அதிகாரத்திலே குணப்படுத்துகிறார். இதே அதிகாரத்தை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் டெலிகேட் பண்ணுறார். அல்லேலூயா. சீஷர்களுக்கும் அதே அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த சிறு பெண்ணை கூட ஆண்டவர் அவளை எழுப்பும் பொழுது தெஹலித்தா கியூமி என்று எரேமியா மொழியிலே அவளை தொட்டு எழுப்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த ஒரு ஆச்சரியமான இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நம்ம பார்க்குறோம். அந்த பெண் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். அப்படிதான் நமக்கு கூட நம்முடைய வாழ்விலே ஏற்படும்படியான அந்த சூழ்நிலைகளிலே நம்ம புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நாம் ஓரங்கட்டப்பட்டிருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை
அந்த பெண்ணை எழுப்புவது போல நம்மை தொட்டு இந்த நேரத்திலே எழுப்புகிறார். ஹல்லேலூயா, தெளித்தா கியூமி என்று சொல்லுகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்வது இந்த நாளிலே நமக்கும் கூட ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா, நீரே என் துதி கீ தகிலத்தா அட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உம்மையே துதிப்பேன். என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் உம்மை விடமாட்டேன். நீரே என் துதியாக இருக்கிறீர். உயிரோடு எழுந்தவர்கள் ஆண்டவரை புகழ்வார்கள், துதிப்பார்கள், ப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஆண்டவர் நமக்கும் கூட இந்த நாளிலே இதை கேட்கும், இந்த சத்தியத்தை கேட்கும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கூட இப்படியாக ஆண்டவர் குணப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார், காயங்களை கட்டுவாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். உன் காயங்களை கட்டுவேன் என்று சொன்ன நம்ம ஆண்டவர் இந்த நாளிலே அல்லேலூயா நம்மோடு இடைப்படுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலுமாக விசேஷித்த விதமாக ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மத்திலும் ஏற்பட்ட எல்லா விதமான காயங்களையும் உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் நீர் ஆண்டவரே பெரியவராக, நல்லவராக, சர்வ வல்லவராக ஆண்டவரே அப்பா, இதோ எங்களை குணப்படுத்துவீராக. இந்த சத்தியத்தை கேட்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரனையும் சகோதரியுமாக ஆண்டவரே அப்பா, இதோ இந்த நாளிலே யெகோவா ரஃபாவாக ஆண்டவரை சுகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவரீர் விசேஷித்த விதமாக நாள்பட்ட ஆண்டவரே நோய்களையும் நாள்பட்ட வியாதிகளையும் தீர்க்கும் ஒரே மருத்துவர் நீர் என்ற இந்த நாளிலே அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலுமாக ஒரு விசேஷித்த தெய்வீக சுகமானது ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே வெளிப்படுவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. அருக்கா என்ற கர்த்தாவே அப்பா, ஒரு புதிய சதையை நீர் ஆண்டவரே கர்த்தாவே எழுப்பி இந்த புண்களை மூடுவீராக. அல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வேலை ஸ்தலங்களிலே ஓரம் கட்டப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, கல்லூரிகளிலும் ஆண்டவரே பள்ளிகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் தேவரீர் இந்த நேரத்தில் அவர்களை நீர் தொடுவீராக. உம்முடைய ஆவியானவர் அவர்களோடு பேசுவீராக. கர்த்தாவே அவரை உம்முடைய சத்தியத்திலே வழி நடத்த இந்த நேரத்திலே மன்றாடுகிறேன். அல்லேலூயா. உமக்கு கொடான கொடி நன்றிகள் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.